இன்னைக்கு மத்தியானம் நியூஸ் சேனல்ஸ்ல பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்படுது. அது என்னன்னா, நடிகர் கார்த்தி மெய்யழகனோட தெலுங்கு ப்ரொமோஷனுக்காக ஆந்திராவுக்கு போயிருந்த போது அங்க நடந்த ஒரு ஈவெண்ட்ல ஒரு பெண் வந்து கார்த்தி கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி லட்டு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கார்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், அதை பத்தி கேட்காதீங்க, ஸோ எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு. உடனே அந்த ஆந்திராவோட டெப்டி சிஎம் பவன் கல்யாண் என்ன பண்றாருன்னா, எப்படி கார்த்தி வந்து இதை பத்தி பேசலாம், பேசுனது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது, அவர் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த உடனே பதிவு பண்றாரு. இதை பார்த்த கார்த்தி, சரி நம்மளுடைய படத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்ம இவ்வளவு பெரிய இஷ்யூல வந்து இன்வால்வ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சிம்பிளா வந்து மன்னிப்பு கேட்டு அந்த விஷயத்தை வந்து அதோடு நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் தெரிய வருது, மெய்யழகன் படத்தோட ஆந்திரா ப்ரொமோஷனோட வேலையை வந்து யார் பார்க்குறாங்கன்னா, இப்போ சொன்ன அந்த பவன் கல்யாண் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் லிஸ்ட்ல இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், உடனே வந்து ஈவினிங் ஒரு நியூஸ் வந்து ஃபிளாஷ் ஆகுது. அது என்னன்னா, பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல வந்து இந்த லட்டு பத்தின ஒரு ட்ரோல் வீடியோ வந்து அப்லோட் பண்றாங்க. அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பிரைவேட் லிஸ்ட்ல அவங்க வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வகையான த்ரெட் இருந்ததாகவும், அந்த இதில் வந்து அந்த லட்டு விவகாரத்தில் ரொம்ப மோசமான தகவல்களை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி சொன்னதாகவும், பவர் ஸ்டாரான பவன் கல்யாணம் வந்து ரொம்ப இமிடேட் பண்ற மாதிரியான சீன்ஸ் வச்சிருந்ததுனால இமிடியேட்டா வந்து அதை ரிமூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு விதமான மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு போஸ்ட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது இந்த லட்டு விவகாரம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு புயலை கிளப்பிச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆந்திரா அரசியலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொடுக்குற ஆதரவோட தான் மத்திய அரசாங்கம் இப்போதைக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு. மத்திய அரசாங்கத்துக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து ஆந்திராவில் வச்சிருந்தா தான் அவங்களால சென்ட்ரல்ல எந்த ஒரு பயமும் இல்லாம கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும். இப்போ வந்து ஆந்திராவில் மத்திய அரசாங்கத்துக்கு தேவையான ஒருத்தர் வந்து சிஎம்மா வச்சிருந்தா தான் அங்க இருக்கிற எம்பிஎஸும் எம்எல்ஏஸும் வந்து விலைக்கு வாங்கி ஈஸியா வந்து ஆட்சியை வந்து ரன் பண்ண முடியும். இதுக்கான விஷயத்தை தான் வந்து பண்றதுக்கு தான் பவன் கல்யாண் வந்து ரொம்ப வந்து தீவிரமான ஒரு அரசியல் விஷயத்துல இறங்கி இருக்காரு. ஸோ நமக்கு வந்து ஆந்திரா அரசியல் தெரியாதுதான், ஆனா இவங்கெல்லாம் பண்ணும் பொழுது ஒரு விஷயத்த நல்லா நம்ம புரிஞ்சுக்கவே முடியுது. ஸோ இவ்வளவு தீவிரமா இந்த விஷயத்தை, இந்த லட்டு விஷயத்த பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்த நம்ம ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆக்சுவலா இவங்க பண்ற அரசியல் அங்க இருக்கிற ஆளுகளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இங்க இருக்கிற ஆளுகளுக்கு நல்லாவே தெரியும் இது எந்த மாதிரியான ஒரு அரசியல்னு. ஒரு சில பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, பவன் கல்யாணுக்கு எப்படியாவது வந்து சிஎம் போஸ்டிங் கொடுத்தாகணும், கொடுத்தாதான் வந்து சென்ட்ரல் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ஆட்சி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட்டை வந்து அவர் கொடுத்ததுனால தான் இந்த லட்டு விஷயத்துல வந்து இவ்வளவு தீவிரமான ஒரு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பரிதாபங்கள் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ண அந்த வீடியோ வந்து அவங்க சேனல்ல இருந்து டெலீட் பண்ணிட்டாலும் கூட இப்போ வரைக்கும் சமூக வலைதளங்கள்லாம் அந்த வீடியோ அவைலபிளா தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நானும் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், ஆனால் அதில் வந்து பெருசாக எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. ஜஸ்ட் லைக்னு சொல்லிட்டு அது ஒரு காமெடியாக. ஆக்சுவலாக வந்து பரிதாபங்கள் சேனலோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்குற விஷயங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் அதை ரொம்ப ஈஸியாக ட்ரோல் பண்ணி நம்மளை ரசிக்கவும் வைப்பாங்க, அதே சமயத்தில் சிரிக்கவும் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் தான் அவங்க எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை வந்து சரியாக புரிஞ்சுக்காம இமிடியேட்டாக வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணதுனால சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் அப்லோடும் பண்ணிட்டாங்க. இதனால் வரைக்கும் பரிதாபங்கள் சேனல் பார்க்காதவங்க கூட அந்த வீடியோ வந்து அதை தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு. ஸோ அந்த வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து எதுவும் சொல்லலை, இருந்தாலும் வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து மிரட்டல் விட்டு தான் ரிமூவ் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேட்டால் நான் ஒரு வீடியோவை தான் பார்த்தேன், ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டை தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி லட்டு விஷயத்தில் வந்து தப்பு பண்ணவங்களே யாரையுமே வந்து தண்டிக்கப்படலைங்கிறது ஒரு நிசத்தமான உண்மை. நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம்னா அவங்கள வந்து முதல்ல தண்டிக்கணும். ஸோ இவன் தான் இந்த தப்பு பண்ணா அவன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணணும், அவனை ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் இது யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அது யார் செஞ்சிருப்பாங்கிற முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு வந்து நாங்கள் புனிதமாக்குறோம், விரதம் இருக்கிறோம், பரிகாரம் பண்ணுறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொல்கிற அந்த குற்றவாளிகள் வந்து யாருமே கிடையாது, அது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வந்து முறைப்படி தண்டனை கொடுத்தாதான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கொண்டு நடக்காமல் இருக்கும். பட் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சது, அதை செய்ய சொன்னது எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்கள வந்து சட்டத்தால் தண்டிக்க முடியாது அப்படிங்கிற தைரியம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ நம்மளை யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ அது சட்டத்தின் மூலியமா தான் ஒரு தீர்வை காண முடியுமே தவிர இவங்க சொல்ற இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நடிகர் கார்த்தி அவர்களுக்கு நடந்ததும் பரிதாபங்கள் யூடியூப் சேனலுக்கு நடந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஒரு இஷ்யூ தான். இதுல வந்து அவங்க பெருசா எதை பத்தியுமே எங்கேயுமே பேசல, ஜஸ்ட் அவங்க சொன்ன விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஆனா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர லெவலில் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இது விஷயத்தான் நல்லாவே தெரியுது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.